ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. 2025 குரூப் 4க்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் கவனத்திற்கு. ஓகே, நிறைய பேர் நிறைய சேனலில் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃபர்தராக நிறைய சேனல்லையும் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சில ஃபாலோவர்ஸுக்கு சில ஜட்ஜஸ்ன்னு இருக்குது. சார், இந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் நம்ம ஜாயின் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி உங்கள் ஸ்டடி பிளான் வைஸ் போகிறேன், நான் அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இது ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் தான். ஓகே, நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரெகுலராக டெஸ்ட் பேஜ் கொடுக்கலாம், இல்லை 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுக்கலாம். அந்த டெஸ்ட் பேஜை எப்படி ஃபாலோ பண்ணுறது? அதே போல் ஸ்டடி பிளான், நம்ம ஒரு ஸ்டடி பிளானில் போயிருப்போம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுற நேரம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் ஒரு 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ, ஐ மீன் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஃபுல் டைம் நீங்கள் உங்களுக்கு 8 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்களை பற்றி பிரச்சனை இல்லை. பார்ட் டைமாக படிக்கிறவங்க, காலேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ், இவங்களை பற்றி தான் நமக்கு ஓரலாக. பட் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கான வீடியோ பதிவாகவும் நான் அதில் சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் 6வதுலேருந்து இயல் 1, 2, 3, 4, 5 இயல் 9 வரைக்கும் முடிச்சிட்டாருங்க. ஒரு மேக்ஸ் டாப்பிக்கை முடிக்கிறாருன்னா அது ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த சாப்டரில் 6ஆம் வகுப்பு நீங்கள் படித்த மேக்ஸ் டாபிக் வருதுன்னா நீங்கள் அதை மட்டும் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஸோ ரிமைண்டர்ஸ் அவங்க எக்ஸஸாக கொடுக்குறாங்க, அதனால் நம்ம அதை ஒன்லைனரை மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து காணாதீங்க. அது நமக்கு என்னைக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகே, அது ஒரு மக்கப்பு, ஒரு மெமரி. எவ்வளோ தான் மக்கப் பண்ணுவீங்க? டிஎன்பிசி குரூப் 4ல் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் புதுசு, 6லேருந்து 12 ஓல்டு, சிறப்பு, அட்வான்ஸ் தமிழ், அவுட் ஆஃப் சோர்ஸ், என்னென்னமோ சொல்கிறாங்க. குரூப் 2ல் அப்படி தான் கேட்டிருந்தாங்க தமிழ். ஆனால் அதை பேஸ் பண்ணி குரூப் 4க்கு அப்படி கேட்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அதில் குரூப் 2 ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னால அந்த லெவலில் போயிருக்காங்க. ஆனால் குரூப் 4ல் நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 95+ போடுற மாதிரி தான் வினாக்கள் வந்திருக்கு. ஓகே, ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம அதுக்கு தக்கன அட்வான்ஸாக பிளான் பண்ணி படிக்கிறது நல்லது. என்னை பொறுத்தளவு நீங்கள் படிக்கக்கூடிய ஷெடியூல், நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, அதுக்கு தக்கன ஷெடியூல் ஒரு டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலரான சாப்டரை நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். ஓகே, நீங்கள் தெரிஞ்ச கேள்வியில் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியும். அவங்க கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்கன்னா அதை முடிஞ்சால் உங்களால் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா ஃபாலோ பண்ணுவீங்க. பார்ட் டைம்னா எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இன்னைக்கு தமிழ் மேக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் கிடைச்சி, ஒரு பிடிஎஃப் ஒரு 50 ஒன்விட கிடைச்சா அதை டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஓகே, இப்போ 1 by 1 நிறைய டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதுக்காக இங்கே கிடைக்கிறது அங்கே கிடைக்கிறது மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு எதை டெஸ்ட் பேஜ் போடன்னு சொல்லிட்டு காலத்தை விரயம் பண்ணிடாதீங்க. ஓகே, இவ்வளோதான் நம்ம படிக்க முடியும்னா அதை மட்டும் ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு 10 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த 85 டேஸில் நம்ம டெஸ்ட் அடித்து படித்தாலே போதுமானதான் என்னை பொறுத்தளவு. இப்பயே டெஸ்ட் அடித்து பார்க்குறது அது அவசியமானது கிடையாது என்னை பொறுத்தளவு. இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா நோட்ஸ் எடுங்க. ஃபைனலாக 85 டேஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம், டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு மெயினாக சொல்கிறது இதுதான். இது ஒன்றை நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற டைம். இப்பயே நீ டெஸ்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த கால்ஃபேர் வந்ததுக்கப்புறம் அந்த 85 டேஸ் என்ன செய்ய போகிற? அதுதான் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஒரு உகந்த காலம். அதுதான் பீக் லெவலில் இருக்குது. ஆகா, 85 நாள் இருக்குது, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நீ கரெக்டாக படிப்ப. நீ இப்பயே டெஸ்ட் அடித்து பார்க்குறது ஆரம்பத்திலே ஒரு மித்து மாதிரி 6வது மட்டும் ஃபுல் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு நான் 100க்கு 100 எடுத்துட்டேன், அந்த ஒரு மனப்பான்மை கிரியேட் ஆகும். நம்ம நல்லா படிக்கிறோம், நம்மளுடைய நெகட்டிவ் ஜோன் தெரியாமையே போயிடும். அதுக்காக என்னை பொறுத்தளவு நம்ம ஃபாலோவர்ஸ், யோகா டிஎன்பிசி ஃபாலோவர்ஸுக்கு இதை தான் சொல்லுவேன். உங்கள் ஸ்டடி பிளான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1/2 hour நீங்கள் படித்த ஏரியாவில் டெஸ்ட் பேஜ் யாராவது போட்டிருக்காங்கன்னா அதை மட்டும் அடித்து பாருங்கள். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, திடீர்னு நீங்கள் ட்ராக் மாறுவீங்க. டோட்டலாக ஒரு 3-4 மாதம் அடியாயிரும். திரும்ப எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, கால்ஃபேர் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த கால்ஃபேரை நோக்கி ஓடணும். ஸோ தயவுசெய்து மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். கரெக்டாக ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வராதீங்க. இன்னொருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்குங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.